இந்த கிருபை வேணும்னா முள்ளு அவசியம். எல்லாத்துக்கும் கிருபை வேணும், ஆனா என்ன வேணாம்? முள்ளு வேணும். ஆனா முள்ளு இல்லாம கிருபை தடா. நீங்க முள்ள அனுபவிக்காம, முள்ளு உங்க வாழ்க்கையில நுழையாம, without pain there is no gain. Hallelujah. Without thorn there is no grace. பவுல் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற வெளிப்பாடு, அவன் பயன்படுத்துகிற விதம். பவுலுக்கு ஒரு கிஃப்டிங் இருக்கு. என்ன கிஃப்டிங்னா, அவன் லெட்டர் எழுத ஆரம்பிச்சானா வெளிப்பாடு வந்துக்கிட்டே இருக்கும். அவன் ஊழியது எழுத்தல் ஊழியம். அவன் லெட்டர் அநேக இன்னைக்கு பைபிள் இருக்கிற இந்த சாப்டர்ஸ் எல்லாமே வந்து ப்ரீசனில் எழுதுனது. ஓகே, சிறைச்சாலையில் எழுதப்பட்டது. அவனை கொண்டு போய் எங்கே கட்டி வச்சாலும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். வெளியே விட்டா பேசிட்டு இருப்பான், ஜெயிலில் வச்சா லெட்டர் எழுதிட்டு இருப்பான். அப்போ இவனுக்கு பேசினாலும் வெளிப்பாடு, எழுதினாலும் வெளிப்பாடு. ஓகே, இப்போ இவனுக்குள்ள என்ன வருதுன்னா, இயேசு கூட இந்த 11 இருந்துச்சு, தண்டத்துக்கு இருந்துச்சு. எதுக்கு இருந்துச்சு? தண்டத்துக்கு இருந்துச்சு. ஒரு வழிபாடு கிடைக்க முடியும். நான் பாரு, இயேசு கூட நடக்கவே இல்லை, 3 வருஷம் நான் நடக்கவே இல்லை, ஆனால் எனக்கு எண்ணி முடியாத வெளிப்பாடுகள் வருதுன்னு சொல்லி ஒரு ஸ்லைட்டான ஒரு ஹிண்ட் அவனுக்குள்ள வருது. அது இப்போ என்ன பண்ணுதுன்னா, ஒரு பெருமையை கொண்டு வருது. கர்த்தர் அவனை பயன்படுத்துகிற விதம் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அதை குறித்து அவனுக்கு ஒரு பெருமை வந்துருச்சு. பார்த்தியா நீங்களா, அவர் கூட தண்டமாக 3 வருஷமாக வலையை தூக்கிக்கிட்டு துக்கங்கைமே எழுதிட்டு இருந்தீங்க, அவ்வளோ சொல்லி எதுவுமே உங்களுக்கு மண்டையில் ஏறல. ஆனால் என்ன பார்த்தியா, நான் அவரை ஒரு வாட்டி தான் சந்தித்தேன். எங்கே? டமாஸ்கஸ் ரோட்டில் சந்தித்தேன். ஒரு வாட்டி தான் அவர் என்கவுண்டர் வந்துச்சு. அதனால அவ்வளோ வெளிப்பாடு வருது. அப்படின்னா இவனுக்குள்ள என்ன வருதுன்னா, பெருமை வருது. என்ன இந்த பெருமை இருக்குல்ல, இந்த பெருமை பைபிளில் போட்டிருக்கு, பெருமை உள்ளவனே கர்த்தர் தூரம் நின்று பார்க்கிறாராம். இப்ப ஆண்டவருக்கு பவுல் கிட்ட நெருங்கணும், பவுலை யூஸ் பண்ணணும், பவுலுக்கு கூடவே இருக்கணும். ஆனா அவனுக்குள்ள ஒரு காரியம் இருக்கு. என்னத்தமா இருக்குது? பெருமை இருக்கு. நம்ம வாழ்க்கையில் இந்த பெருமை தான் நம்மளையும் ஆண்டவரையும் பிரிக்குது. இந்த பெருமை தான் நம்மளையும் ஆண்டவரையும் பிரிக்குது. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு முள்ள அனுப்பும்படி சாத்தானுக்கு அப்ரூவல் கொடுக்கிறார். அவன் தேவ ஊழியக்காரன்ல, அவன் திரும்பி சாத்தானை பார்த்து வெளியே போ, ஆவையினா டக்குன்னு வெளியாகுது. ஆமாம் இல்லையா? அவ்வளோ அபிஷேகப்பட்ட எழுதப்பட்டிருக்கு, சாத்தானால் அனுப்பப்பட்ட ஒரு தூதன். அப்படின்னா டீமன் இஸ் அ ஸ்பிரிட், அன்கிளீன் ஸ்பிரிட். ஓகே, தேவ மனுஷன் இவனுக்குள்ள அசுத்தாவி வியாதியா நுழையுது. இது யாரு அனுமதி கொடுத்த நடக்கும்? கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார். சாத்தானுக்கு என்ன சந்தோஷம்னா, இவனால் நிறைய ஆத்துமக்கள் ரட்சிக்கப்படுது, இவனை எப்படியாவது டார்ச்சர் பண்ணணும், கொஞ்ச நேரமா டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆண்டவர் பார்த்தாரு, அவன் வழியை கடந்து போனா தான் என்னைய கூப்பிடுவான். உங்க லைஃப்ல எல்லாமே ஸ்மூத்தா போனுச்சுன்னா, நீங்க கீழே விழுந்தா ஐயோ அம்மா அப்பான்னு கூப்பிடுறீங்க, விழுகானா கூப்பிடுவீங்களா? அம்மா அப்பா கூப்பிட்டா கூட காது கூட கேட்க மாட்டீங்க. ஆனா விழுந்தா ஐயோ அம்மா அப்பா அப்படின்றீங்க. விழுந்தாதான் அந்த சத்தமே வருது. அது ஆண்டவருக்கு தெரியும். நீங்க எங்கேயாவது முள்ளடி சரி முள் குத்து வாங்கினாதான் நீங்க அவரை கூப்பிடுவீங்க. இப்ப சொல்றது உங்களுக்கு புரிதுங்களா? முள் இல்லாமல் கிருபை இல்லை. நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சில காரியங்களை குறித்து பெருமை உண்டாகும். என்ன உண்டாகும்? பெருமை உண்டாகும். இந்த பெருமையை அடக்கணும், இந்த பெருமையை ஃபுல்லா கட் பண்ணணும். அதுக்காக தான் முல்லை கொடுத்திருக்கிறார். சில பேர் அதுக்கு நீ இப்படியா பாஸ்டர், இப்படியா நான் கடந்து போகணும், வேற என்ன பண்றது, இப்படிதான் கடந்து போய் ஆகணும். அதான உங்க வீக்னஸ், அதான உங்க வீக்னஸ். அமாவலியா பவுலை நிறுத்தவே முடியாது. அவன் தூக்கத்தை விட்டுட்டு ஓடி ஓடி ஊழிய செய்ற மனுஷன் ஒரு வியாதி வந்தா வீக் ஆயிடுவான். சாத்தானுக்கு தெரியும், அதான் அவன் வீக்னஸ். அவன் ரொம்ப பயந்து தான், ஐயோ எனக்கு வியாதி வந்துடவே கூடாது, அங்கதான் முள்ளு அனுப்பியாச்சு. பைபிள்ல முள்ளு தான் போட்டிருக்கு, என்ன வியாதி ஒண்ணுமே போடல. ஆனா அது மூலியமா பவுலை ஸ்டாப் பண்ணலான்னு ஒரு திட்டம் சாத்தானுக்கு. ஆண்டவர் பார்த்தாரு, சாத்தான் சொன்ன நல்ல காரியம் தான். சாத்தான் என்ன பிளான் பண்றான்? இவனை டார்ச்சர் பண்ணிட்டு ஆண்டவர் பார்த்தாரு, அந்த டார்ச்சர் மூலியமா தான் அவன் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். See, sometimes the pride within us, நமக்குள்ள இருக்கிற இந்த பெருமை கர்த்தர் கிட்ட வர முடியாத அளவுக்கு தடுத்துரும். நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க பிசினஸ் நல்லா போகுது, ஓஹோன்னு போகுது, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா செழிப்பா இருக்குது, ஆஹான்னு இருக்குது. சொல்லுங்க, ஆஹா அவர் இருக்குது. நீங்க கர்த்தரை தேடுவீங்களா? ஒரு கொம்பு 4-5 கொம்பு முடிவு வந்துடும் மண்டையில. ஆனா இது எல்லா பிரச்சனையும் ஆகும் பொழுது மனுஷனால உதவி செய்ய முடியாது, காசு பணம் காப்பாற்ற முடியாது. இப்ப என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர் கூப்பிடுவீங்க. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அப்பப்போ உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்பீட் பிரேக் அனுமதி கொடுக்கிறார். பிரேக் அங்கதான் என்னாச்சு, வேகமா ஓடிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக் வைக்கிறதுக்கு ஆண்டவர் செய்வார். அங்கதான் நீங்க நிதானமா மாறுவீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ உங்க வாழ்க்கையில் சில விதமான முள்ளுகள் இருக்கலாம், சிலருக்கு வியாதி இருக்கலாம். என்ன இருக்கலாம்?
வியாதி இருக்குல்ல, நீ சொல்றீங்க, ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு அற்புதம் செய்றீங்க, எனக்கு ஏன் ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்க, என்னை ஏன் குணமாக்க மாட்டீங்க, எனக்கு ஏன் ஒரு சுகம் உண்டாக மாட்டுது அப்படின்னு கேட்குறீங்க. அதுதான் உங்களுக்கு முள். ஆண்டவர் நினைச்சாருன்னா கண்ணு மூடி திறக்க முடியாது, அந்த வியாதி அங்கே இல்லாமல் போயிட முடியும். ஸ்மித் விகில்ஸ்வர்த்னு ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். அவரு 12 வருஷமா கிட்னியில் அவருக்கு கல்லு. ஆனா இந்த மனுஷன் 12 பேர்த்த உயிரோடு எழுப்பியிருக்கிறார். 12 பேர்த்த உயிரோடு எழுப்பியிருக்கார். ஹீஸ் அ ரிவைவலிஸ்ட். அந்த நாட்களில் எங்கெல்லாம் மெத்தடிஸ்ட் சர்ச் இருக்கோ அங்கே தான் அவர் இருப்பார். மெத்தடிஸ்ட் வந்து ஹோலி ஸ்பிரிட் பிலீவ் பண்ண மாட்டாங்க அந்த நாட்களில். இவர் போனார்னா அங்கே பயங்கர எழுப்புதல் வந்துடும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன். ஆனால் இவருக்கு என்ன இருக்குது, கிட்னியில் கல் இருக்குது. அப்போ ஒரு நாள் இவரை போலவே ஒரு சகோதரி வந்தாங்களா, எனக்கு முடியல, ரொம்ப வலிக்குது, கிட்னி கல் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆலிவ் ஆயில் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்களா கையில். 12 வருஷமா இவர் கோத்ரூ பண்ணி, இவர் போய் எங்கே போய் யாருக்கு என்ன ப்ரே பண்ணவும் சுகமாயிரும். இவர் எப்படி நம்ம பேய் ஓட்டுவாரா, ஒருத்தனுக்குள்ள ஆவி இருக்குன்னா வயிற்றுக்கு குத்துவாரா, இயேசுவின் நாமத்தில் அவர் குத்துன உடனே மாதிரி இருக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆளுங்க, ஆவி வெளியே வந்துடும். நீங்க போய் படிச்சு பாருங்க, கூகுளில் பாருங்க, அவர் மினிஸ்ட்ரி அப்படி தான் இருந்துச்சு. ரெண்டாவது, அவர் கூட்டத்துக்கு வந்தவங்க ஜெபத்தை வாங்கி வீட்டுக்கு போய் சுகமாயிருவாங்க. சம் பீப்புள் இன்ஸ்டன்ட்லி, சம் பீப்புள் வீட்டுக்கு போய். அவர் ஜெபிச்சா ஆண்டவர் செத்தவங்களை எழுப்பிடுவார். ஹல்லேலூயா. அவங்க மனைவி, அவரோட மனைவி இறந்து கூட ஜெபிச்சு எழுப்பி விட்டாரா. அவங்க சொன்ன ஹனி லெட் மீ ரெஸ்ட் இன் பீஸ்ட்டாங்களா. சரி போன்னு அனுப்பி விட்டார். நான் யோசிச்சு என்ன இவ்வளோ ஈஸியாக நடக்குது. ஹல்லேலூயா. இந்த மனுஷன் ஜெபிச்சு பட்டுன்னு ஆத்மா ரிட்டர்ன் ஆகுது, ஆவி வருது, பேசுறாங்க, திருப்பி போயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் 12 வருஷமா இவரும் ஜெபிச்சு இருக்கிற ஆண்டுகிட்ட என்னன்ட்டு இந்த கிட்னியை சுகமாக்குங்கிட்டு சுகமாக்கலை. இப்போ 12வது வருஷத்தில் ஒரு சிஸ்டர் வராங்க, நான் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு ஜெபிச்சு இந்த எண்ணெயை கொடுங்க, நான் வீட்டில் போய் யூஸ் பண்ணுன்னு கேட்டு அந்த எண்ணெய்க்கு ஜெபிச்சு எடுத்து அவர் ஊற்றிட்டாரான். அன்னைக்கு போனிச்சு அந்த கிட்னி வழியாக இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு, ஏன் ஒரு 12 வருஷம் இவரு கஷ்டப்பட்டாரு, 12 வருஷமா நம்ம கிருபையை பயன்படுத்தணும்னு திட்டம் வச்சிருந்தேன். சில நேரத்தில் சில வியாதிகள் உங்களுக்கு கர்த்தர் உடனே ஏன் சுகம் தரமாட்டார்னா, உங்களை கிருபையில ஊற வைக்கிறார். He wants you to be soaked in His grace. God is not limited that He cannot heal you. He is unlimited. God is unlimited. இம்மீடியட்டா சுகமாக்க முடியும், இம்மீடியட்டா செயல்படுத்த முடியும், செத்த கிட்னியை எழுப்ப முடியும், செத்த உறுப்புகளை எழுப்ப முடியும், அவரால் முடியும். கண் பார்வை உண்டாகுது, புது கண் கொடுக்கிறார். இப்படி இருக்கிற தேவனுக்கு உங்களை சுகமாக்குறது கஷ்டம் கிடையாது. ஆனால் ஏன் அதை அனுமதி கொடுத்துருக்கனா, கிருபை. உங்களை நல்லா தாழ்த்தி, ஏன்னா தாழ்மை இருக்கிறவனுக்கு கிருபை அழைக்கிறார், பெருமை உள்ளவனே தூரம் நின்று பார்க்கிறார். இதுதான் பவுல் வாழ்க்கை நடக்குது. அவனே சொல்ல பாருங்க, நான் பெருமைப்படாத இருக்கும்படி. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணம் தான் பெரிய முள்ளு. முதல்ல பார்த்தோம் இது வியாதி, இப்போ பணம். நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் பாதிக்கப்படுகிறது இந்த பணத்தினால தான். நீங்கள் வறுமையை கடந்து போகலாம், கடனில் சிக்கி இருப்பீங்க, வேலை இல்லாமல் இருப்பீங்க, நிறைய கமிட்மெண்ட், எதுவுமே சந்திக்க முடியாமல் இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு முள்ளு. When you are insufficient, see, when you are insufficient of money, that becomes a thorn for you. அதான் my grace is sufficient for you. நீங்க இன்சஃபிஷியன்ட் பாருங்க, குறைவாக மாறுகிறீங்க, என்னோட கிருபை உனக்கு போதும் அப்படின்றார். நிறைய பேர் சாட்சி நீங்க பாத்தீங்கன்னா, வறுமையை கடந்த பிற சில நாட்கள்ல, சில வருஷங்கள்ல பாத்தீங்கன்னா, அங்க இப்படிதான் காசு வந்து உங்களுக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் நடத்தியிருப்பார், அற்புதமா நடத்தியிருப்பார். அதான் கிருபை. இது ஏன் மனுஷன் தன் சொந்த பலத்தையும் சொந்த திறமையை நம்பி இருந்துடக்கூடாது, அங்க கூட கர்த்தரை சார்ந்து இருக்கணும். அதனாலதான் இதை கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். அப்ப உங்களுக்கு பணம் பத்தலியா, காசு பத்தலியா, எப்படி போய் உழைச்சி கூட சம்பாதிக்கலாம் அப்படி யோசிக்காதீங்க, அப்படி யோசிக்காதீங்க. கர்த்தருடைய கிருபையை நாடுங்க. என்ன பண்ணும்? கர்த்தருடைய கிருபையை நாடணும். சிலர் பார்த்தீங்கன்னா மனுஷன் தான் உங்க வாழ்க்கையில முள்ளாக இருப்பான். இது ரொம்ப முக்கியம். அந்த முள்ளு உங்க பக்கத்துல கூட உட்காந்து இருக்கலாம். மனுஷன் தான் உங்க வாழ்க்கையில பெரிய முள்ளா இருப்பான். என்னவா இருப்பான்? பெரிய முள்ளா இருப்பான். சாத்தானுக்கு தெரியும் என்ன பண்ண நீங்க வீக் ஆகுவீங்கன்ட்டு. ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இஸ் த கிரேட்டஸ்ட் பிளெஸிங் இன் யுவர் லைஃப். ஹல்லேலூயா. சில பேர் என்னை பார்த்து முறைக்கிறீங்க, நானே இப்பதான் நல்ல பிள்ளை விஷம் போட்டிருக்கேன், நீங்க வேற என்னை மாட்டி விடுறீங்க முள்ளுன்னு சொல்லி. நில்லுங்க பாஸ்டர், உங்களுக்கு விரோதமா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நீ ஜெபிச்சா நடக்க போறது கிடையாது. ஹல்லேலூயா.
நல்லா பாருங்க, சிலர் உங்க வாழ்க்கையில அது உங்களோட ஸ்பௌஸா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில ஒரு முள்ளு இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு முள்ளு இருக்கும். ரட்சிக்கப்படாத ஒரு உறவு உங்க வாழ்க்கையில் இருக்கலாம், அவங்களாக இருக்கலாம், இவங்க எல்லாம் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம். அடிக்கடி உங்களை எரிச்சல் மூட்டிக்கிட்டு, கோபம் மூட்டிக்கிட்டு, உங்களை நெருக்கிக்கிட்டு, பேசக்கூடாத வார்த்தை சொல்லி உங்க மனசை காயப்படுத்திட்டு இருப்பாங்க. நீங்க உடனே ஐயோ முடியலையே முடியலையே. ஆனால் உங்களுக்கு புரியல, அந்த முள்ளுனால தான் நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்க கிருபையிலன்ட்டு. அந்த முள்ளுனால தான் பாதி பேர் ஃபீல் பண்றதை பார்த்தா நிறைய பேர் முள்ளா இருக்கிறாங்களோ உங்க வாழ்க்கையில. இந்த முள்ளுனால தான் நீங்க கிருபையில அதிகமா வளர்றீங்க. You are trying to escape from the thorn. அந்த முள்ளை விட்டு எஸ்கேப் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க. பக்கத்துல நடக்காதுன்னு சொல்லுங்க. பார்த்து முள்ளிட்டு சொல்லிட போறீங்க, நடக்காது அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்? அந்த முள்ளு இருந்தாதான் நீங்க கிருபையில வளர முடியும், கிருபை பெருகும். அந்த முள்ளை விட்டு எஸ்கேப் பண்றது, அது மற்ற முள்ளெல்லாம் படிங்க, இந்த முள்ளு சொல்லுங்க. இந்த முள்ளை விட்டு எஸ்கேப் பண்றது அது வழி இல்லை. ஆண்டு பாருங்க, பவுல் ஜெபிக்கும் பொழுது முள்ளை எடுத்து போங்க, முடியாது, முள்ளு இருக்கும், என் கிருபை உனக்கு இருக்குன்றாரு. ஹல்லேலூயா. இதான் உங்களுக்கு ஆன்சர். முள்ளு இருக்கும், கிருபையும் இருக்கும். யூ கேன் எஸ்கேப் தட். யூ ஹேவ் டு என்ஜாய் த thorn. அவங்க சில நேரத்தில் உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, பேசுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அழுத்துவாங்க, குத்துவாங்க, எல்லா காரியம் நடக்கும். சிண்டியர் பண்ணுவாங்க, ஜாடமொழியாக பேசுவாங்க. என்ன பேசுனா என்ன காரியத்தை உங்களோட பாஸ்ட் லைஃப்பை அடிக்கடி இழுத்து விடுவாங்க. நீங்கள் ஏற்கனவே இப்படி பண்ண ஆள் தானே, நீ ஏற்கனவே இப்படி பண்ண ஆள் தானே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லி சொல்லி உங்களுக்கு அந்த நேரத்தில் கோபம் டென்ஷன்லாம் வரும் பாருங்க. அந்த முள்ளு குத்து குத்த எங்கே திரும்ப ஓடணும், எங்கே திரும்ப ஓடணும்? ஆண்டோடு தான் ஓடணும். சில நேரத்தில் உங்கள் வீட்டில் இருப்பாங்க, சில நேரம் நீங்கள் வேலை செய்ய இடத்துல இருப்பாங்க. உங்க பாஸ் உங்களுக்கு ஒரு முள்ளா இருக்கலாம், உங்க கலீக்ஸ் ஒரு முள்ளா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல 10 பேர் இருப்பீங்க, அதில் ஒருத்தர் இருப்பான் முள்ளா இருப்பான். அவன் தான் உங்களை அடிக்கடி பின்னாடி வேலை பண்ணிட்டு இருப்பான். நல்லதுக்காக, அது நன்மைக்காக, அது நன்மைக்காக. உங்க ஊழியத்தில் ஒருத்தர் இருப்பான் முள்ளா இருப்பான், இதெல்லாம் நன்மைக்காக. ஏன்னா இந்த முள்ளை நீங்க சந்திக்கும் பொழுது, அதை கடந்து போகும் பொழுது நீங்க கர்த்தரை நாடுறீங்க தெரியுமா, அங்க கிருபை பெருகும். ஆண்டு சொல்வார், பரவாயில்ல விடு, சகிச்சிக்கோ, முள்ளை சகிச்சிக்கோ, என் கிருபை உனக்கு போதும், என்ன வேணாலும் பேசிட்டு போய் நீ சகிச்சிக்கோ, நான் உன் கூட பொறுமையா இரு, கொஞ்ச நாள் பொறுமையா இரு. நான் சொல்றது எல்லாம் ஓவரால் நீ புரிஞ்சுக்கணும். கொஞ்ச நாள் நீ பொறுமையா இரு, நான் உன்னை விடுதலை ஆக்குவேன், என் கிருபை உனக்கு போதும். நீங்க பிறக்கிறதுக்கு முன்பாகவே உங்க பெயர்ல இருக்கிற புஸ்தகத்துல ஆண்டவர் உங்க முள்ளு யாரு நியமிச்சு வச்சிருக்கார். இந்த வயசு வரைக்கும் இதுதான் முள்ளு, அந்த வயசு அதான் முள்ளு, இப்படி நிறைய வச்சிருக்கிறார். இந்த முள்ளோட முக்கியமான ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது உங்க இமோஷனல் ரொம்ப அட்டாக் பண்ணும். உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்பிடும் வெளியே. அந்த முள்ளை தான் பண்ணும். இப்போ ரொம்ப சிம்பிள், ஒரு ஊசி எடுத்து பக்கத்து குத்தி பாருங்களேன், என்ன ஆகும்? அதுதான் வலி தாங்க முடியாது, பஸ்ட் ஆகும். அந்த முள்ளை தான் பண்ணும். கர்த்தர் நல்லவர், எச்சரிக்கையா இருங்க. இந்த முள்ளை நீங்க பகச்சிக்காதீங்க, இந்த முள்ளு வேணும். வெளியே இருக்கிற முள்ளாவது அப்பப்போ வந்து குத்திட்டு பேரை கெடுத்துட்டு போயிடும், வெளி பேரை அடிக்கும். இந்த உள்ளுக்கு இருக்கிறது வாழ்நாள் முழுதும் குத்திட்டு இருக்கும், வாழ்நாள் முழுதும் குத்திட்டே இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது, அது இருக்கிறது நல்லது தான், கிருபை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அப்படி கொம்பை உயர்த்துவீங்க, அது குத்தி அமைதியா இரு அப்படின்றோம். அதான் அதோட வேலையை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நிறைய திங்ஸ் இருக்கு. இந்த முள்ளுன்னு சொல்லும் பொழுது எதெல்லாம் உங்களை வேதனை, ரொம்ப சிம்பிளா, எதெல்லாம் உங்களை வேதனைப்படுத்துது, எதெல்லாம் உங்களை போட்டு அழுத்துது, எதெல்லாம் வந்து உங்களை கஷ்டப்படுது, இதுதான் முள்ளு. அதோட ஒர்க்கே அதுதான். சில பேர் முள்ளு சொன்னா இப்போ புரிஞ்ச ரோல் என்னன்ட்டு இன்னைக்கு அக்செப்ட் பண்ணிங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்டு பார்த்துக்கிட்டோம், பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு தேவை என்னது? கிருபை. என்ன தேவை? கிருபை. ஹல்லேலூயா. பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு கிருபை வேணும், முள்ளு வேண்டாம். ஆனால் ஆண்டவர் உடனே கிருபை தரேன், முள்ளை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுன்றாரு. உங்க முள்ளு இருந்தால் தான் அங்கே கர்த்தரோட பெலன் எழும்பி நிற்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையை கொடுத்தாருன்னா நீங்க இமோஷனல் ஆக மாட்டீங்க, ரொம்ப நிதானமா ஆவின் கனியை பிராக்டிஸ் பண்ணுவீங்க. ஆனா இந்த முள்ளு என்ன பண்ணா மாம்சத்துல வெளிப்படும். முள்ளு என்ன பண்ணா மாம்சத்துல அது ரொம்ப இமோஷனலா, ரொம்ப அக்ரெசிவா, ரொம்ப கோபமா, எல்லாம் அது ஆவின் கனிக்கு விரோதமா இருக்கும். முள்ளோட ரோல் அதுதான். ஆவின் கனிக்கு டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கும். ஆனா கிருபை இருக்கிற இடத்துல கனி இருக்கும். Those who have the grace of God, they will practice the fruit of the Spirit. Those who are the thorn, they practice the things of the flesh. Hallelujah.